அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நல்ல நாள்ல அத்தனை பேரும் ஸ்ரீரங்கத்துக்கு சென்று ரங்கநாதரினுடைய சொர்க்கவாசலை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா நம்மளோட வயதுனாலையும் நம்மளோட கடமைகள்னாலையும் மற்ற சில காரணங்கள்னாலையும் நம்மளால ரங்கநாதரை நேரில் கண்டு தரிசனம் பண்ணி ஆனந்தம் அடைய முடியாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அற்புதமாக பராசர பட்டர் நமக்கு செய்து கொடுத்த ரங்கநாத ஸ்தோத்திரத்தை வீட்டுல இருந்தபடியே சொல்லிக்கொண்டு அந்த ரங்கநாதரை மனதால தரிசனம் செய்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ரீரங்கத்துல சென்று சொர்க்கவாசலை தரிசித்த புண்ணியமானது கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அறிந்த பெரியவர்களினுடைய நம்பிக்கை. அதுதான் இன்னைக்கும் நடைமுறையிலையும் பல பேர்களினுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. இந்த ரங்கநாதரை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல்ல சென்று தரிசனம் பண்ணினா என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டா, அந்த சொர்க்கவாசல்ல சென்று அந்த ரங்கநாதனை தரிசித்தவர்களுக்கு இனிமே பூமியில ஒரு பிறவி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு மோட்ச இன்பத்தையே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக ரங்கநாதனினுடைய சொர்க்கவாசலானது இருக்கு. பிறவிக்கடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய கஷ்டத்தையே ரங்கநாதரானவர் கடக்க வச்சிடுறார் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய மற்ற கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு நொடியில தீர்க்கக்கூடிய விஷயங்கள். அதனால ஒரு தடவை நினைச்சாலே கோடி தடவை நினைச்ச புண்ணியத்தை தரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் நேர்ல சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்ய முடியல அப்படின்னாலும் வீட்டுல இருந்தபடியே ரங்கநாதருக்கு மிகவும் பிரியமானவரும் ரங்கநாதரினுடைய மகனாகவே கருதப்பட்ட பராசர பட்டர் செய்த அற்புதமான இந்த ரங்கநாத ஸ்தோத்திரத்தை சொல்லி ரங்கநாதரினுடைய அருளை நாம பெற்றுக்கொள்ளலாம். இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தினுடைய முதல் 2 ஸ்லோகத்துல ரங்கநாதனினுடைய திருமேனி அழகை வர்ணிக்கிறார். 3வது ஸ்லோகத்துல இருந்து இந்த ரங்கநாதரினுடைய திருக்கோயில்ல அந்த ரங்கநாதரை புகழ்ந்து கொண்டு அவரோட மடியிலேயே இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறார். 4வது 5வது ஸ்லோகத்துல அந்த ரங்கநாதனை திரும்பி நான் எப்போது சேவிப்பேன் அப்படிங்கிறார். 6வது ஸ்லோகத்துல தேவேந்திரனோட நாட்டை ஆளக்கூடிய இன்பம் கூட வேண்டாம், ரங்கநாதனினுடைய சன்னதி போதும் அப்படின்னு சொல்றார். 7வது ஸ்லோகத்துல ராமானுஜர் சேவித்த ரங்கநாதனினுடைய மகத்துவத்தை சொல்றார். 8வது ஸ்லோகத்துல தன்னினுடைய சிறுமையையும் பெருமாளினுடைய பெருமையையும் சொல்லி பெருமாளை சேவிக்கிறார். அதனால இந்த அற்புதமான